நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. எங்களை எந்நாளும் பேணி பாதுகாக்கின்ற தெய்வமே இறைவா, இதோ இந்த 1 மணி நேர ஆராதனை வழிபாட்டிலே மோடு பேசவும் மோடு உரையாடவும் மோடு நடக்கவும் உம்மை முகமுகமாக பார்க்கவும் எங்களது உள்ளத்திலே புத்தொழிச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் புதிய வாழ்வுக்கான அடித்தளத்தை நாங்கள் அமைத்துக் கொள்ளவும் எங்களுக்கு தந்த மேலான இந்த வாய்ப்புக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு உமது பாதத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள். சிலருக்கு ஆண்டவரிடம் செல்வேன், அவருக்கு நன்றி கூறுவேன் என்ற வேண்டுதல். சிலருக்கு அப்பாக்குரிய உரிமையோடு நாம் அவரிடம் பேச வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு. சிலருக்கு நான் சும்மா அவரோடு இருத்தல் என்பதே போதும் என்ற ஒரு உள்ளத்தின் ஆழத்தின் இந்த ஏக்கம், அவரோடு இருந்தால் போதும். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளோடு, ஒவ்வொரு தேவைகளோடு, ஒவ்வொரு வேண்டுதல்களோடு, நன்றி உள்ளம் கொண்ட உணர்வோடு ஆண்டவரே உமது பாதத்திலே வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இது இந்த நாளிலே உங்களுள் முதன்மையாக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும் என்ற மார்க் நற்செய்தியுடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த இறை வசனத்தை எங்களுடைய உள்ளத்திலே பாய்த்து இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு உம்மை போல எளிய மனம் கொண்டவர்களாக, உம்மை போல தலைமைத்துவத்திலே சிறந்து விளங்குவர்களாக, உம்மை போல தலைமைத்துவம் என்பது பதவிக்காக அல்ல, பணிவிடை செய்வதற்கான பொறுப்பு என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டிய உள்ளத்தை எங்களுக்கு இந்த வழிபாட்டு வழியாக தாரும் ஆண்டவரே. நாங்கள் அதனை உணர்ந்து கொள்ள எங்களை நீர்தாமை பக்குவப்படுத்தும். இந்த வழிபாட்டு முழுமையாக, இந்த வழிபாட்டு நேரம் முழுமையாக எங்களோடு இருந்து பராக்குகள், தீயவைகள் இவற்றையெல்லாம் புறம்பே தள்ளிவிட்டு உம்மை மட்டும் நாங்கள் ஆராதிக்கவும், உமக்கு மட்டும் நாங்கள் நன்றி சொல்லவும், உமது வார்த்தைகளை திறம்பட கேட்டு அதன்படி வாழவும் எங்களை பண்படுத்தக்கூடிய ஒரு அற்புதத்தின் 1 மணி நேரமாக இது அமைந்திட அருள் தாரும். ஆமேன்.
ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பேன். என்னுடைய நாட்கள் முடியும் வரை, என்னுடைய உயிர் பிரியும் வரை உம்மை ஆராதித்துக் கொண்டே இருப்பேன். அன்பு தெய்வமே, யாரெல்லாம் உன்னோடு சேருகிறார்களோ, உம்முடைய வார்த்தையை இதயத்தில் ஏந்துகிறார்களோ, அவர்களை
மாற்றுகிற தெய்வமாக இருக்கிறீர். காரணம், நீர் அதை வெறுமனை வார்த்தையாக மட்டும் சொல்லவில்லை, மாறாக அதை வாழ்ந்தும் காட்டினீர். இதோ இன்றைய இந்த நாளிலே உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும் என்று சொன்ன உம்முடைய அற்புதமான விழுமியத்தை எண்ணி பார்க்கிறோம். இதை எண்ணி பார்க்கிற இந்த நேரத்திலே நீர் ஏதோ ஒரு செய்தியாக மட்டும் அதை சொல்லவில்லை, மாறாக உம்மோடு இணைந்து உம்முடைய பணியை செய்த சீடர்களுடைய பாதங்களை கழுவி அதை செயல்படுத்தி காட்டினீர். இதை நீங்கள் இந்த மண்ணுலகில் உள்ள எல்லோருக்கும் செய்ய வேண்டும் என்று அன்பு கட்டளை கொடுத்தீர். ஆம் தெய்வமே, அந்த சீடர்கள் அப்பொழுது அதை புரிந்து கொண்டார்களோ உணர்ந்து கொண்டார்களோ தெரியவில்லை. ஆனால் அது அவர்களது உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது. உயிர்த்த இயேசுவை, தூய ஆவியின் கொடைகளை அவர்கள் பெற்றுக்கொண்ட பிறகு, உணர்ந்த பிறகு அது அவர்களுக்கு வாழ்வாக மாறியது. எங்களது இயேசுவை நாங்கள் இதயத்தில் சுமந்திருக்கிறோம், ஆவியின் கொடைகளை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி தங்களது வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றிக்கொண்டார்கள். சாதாரண ஏழை எளிய மக்களிடம் உம்முடைய அன்பு பணியை, உம்முடைய சீடத்துவ பணியை எல்லோருக்கும் எல்லா இடங்களுக்கும் சென்று அறிவித்தார்கள், வாழ்ந்தும் காட்டினார்கள். ஆம், உம்முடைய வார்த்தைகள் வாழ்வை மாற்றக்கூடியது, வாழ்வை மாற்றக்கூடியது. அன்பு தெய்வமே, இதோ இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகள், நீர் செய்து காட்டிய அந்த விழுமியங்கள் எங்களுக்குள்ளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையையும் உம்முடைய சீடர்களாக, சீடத்திகளாக வாழ்வதற்கு பக்குவப்படுத்தும். இதோ அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை சுமந்தவர்களாக, எங்களது நாவினிலே புது பாடலை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக உம்மோடு கூட இணைந்து உம்முடைய பணியை செய்ய உமது முன்பாக ஒன்று கூடியிருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை தொடர்ந்து வழி நடத்தும். நாவில் புது பாடல் எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாடல் எந்தன் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்தன் இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொண்டையில் தேவனவர் தீபமா என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்ளையில் தேவனவர் தீபமா என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்தன் இயேசு தருகிறார்.
நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் ஒரு பாடல் என் இயேசு தருகிறார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் ஒரு பாடல் எந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினார், நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவே. தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினார், நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவே. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் ஒரு பாடல் எந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் ஒரு பாடல் எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். ஆனந்தம் கொள்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றி பாடுகிறோம் எங்களுடைய உயிருள்ள நாள் வரையில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 32 முதல் 45 வரை. அக்காலத்தில் சீடர்கள் எருசலேமுக்கு போகும் வழியில் சென்று கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களுக்கு முன் போய்க் கொண்டிருந்தார். சீடர் திகைப்புற்றிருக்க அவரை பின்பற்றிய ஏனையோர் அச்சம் கொண்டிருந்தனர். அவர் மீண்டும் 12 அழைத்து தமக்கு நிகழ இருப்பவற்றை குறித்து பேசத் தொடங்கினார். அவர், இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதித்து அவரை பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். அவர்கள் ஏளனம் செய்து அவர் மீது துப்பி சாட்டையால் அடித்து அவரை கொலை செய்வார்கள். 3 நாள்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர்களிடம் கூறினார். செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவரை அணுகிச் சென்று அவரிடம், போதகரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறோம் என்றார்கள்.
அவர் அவர்களிடம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் அரியணையில் இருக்கும்போது எங்களுள் ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் உமது இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று வேண்டினர். இயேசுவோ அவர்களிடம், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெறும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார். அவர்கள் அவரிடம் இயலும் என்று சொல்ல, இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் திருமுழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவது எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்கள் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கே அருளப்படும் என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் யாக்கோபு மீதும் யோவான் மீதும் கோபம் கொள்ளத் தொடங்கினர். இயேசு அவர்களை வரவழைத்து அவர்களிடம், பிற இனத்தவரிடையே தலைவர்கள் என கருதப்படுகிறவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். அவர்களுள் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும். ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆழமான அர்த்தமுள்ள இறை வார்த்தை இதோ இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்டோம். எங்களுக்கான, எங்கள் வாழ்க்கைக்கான இறை வார்த்தை. ஆண்டவரே, தலைமை பதவிக்காக, பொறுப்புகளுக்காக அடித்து கொண்டு புரளுகின்ற காலம் இது. எந்த நிலையானாலும் சரி, எந்த இடமானாலும் சரி, அதிலே ஏதாவது ஒரு இடத்தை பிடித்து ஆள வேண்டும். ஏனென்றால் நோக்கம் என்பது பிறரை அடக்கி இருக்க வேண்டும், பணம் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும், புகழை பெற்று அதிலே திளைத்திருக்க வேண்டும் என்பதுதான். ஆண்டவரே, இதில்தான் எங்களுடைய நாட்டமெல்லாம் சென்று கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலிலே உம்முடைய இறை வார்த்தை எங்களுக்கு வாழ்வளிக்கும் உணவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றி ஆண்டவரே. உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும் என்று சொல்லி, மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று சொன்னீர். ஆண்டவரே, சொன்னதை செய்தும் காட்டினீர். ஆண்டவரே, சொன்னதை செய்யக்கூடிய ஒரு கடவுள் இருக்கிறார் என்றால் அது நீர் மட்டும்தான் இருக்க முடியும். ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்து இதையெல்லாம் வாழ்ந்து காட்டி இதோ எங்களுடைய கடவுளாக இருக்கிறீர். ஏனென்றால் எங்களை எல்லாம் மீட்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறீர். என்றும் அன்போடு அக்கறையோடு பார்த்து கொண்டே இருக்கிறீர், பராமரித்து வருகிறீர். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, திருப்பாடல் ஆசிரியருடைய அந்த வரிகளை வாசிக்கிறோம். ஆயன் தன் மந்தையை காக்கின்றார், குறைகள் கிடையாது, கவலைகள் கிடையாது. ஏனென்றால் அந்த மந்தையை காக்கக்கூடியவர் ஒரு ஆயன். அந்த ஆயனாக இதோ கடவுள் இருக்கிறார். அந்த மந்தையை பத்திரமாக பாதுகாக்கிறார். விலங்குகளிடமிருந்தும் தீமைகளிடமிருந்தும் சிதறி விடாமல் அணைத்துக் கொள்கிறார், அரவணைத்துக் கொள்கிறார். இளைப்பாறுவதற்கு
அமைதியான இடத்திற்கு அழைத்து செல்கிறார். பசியோடு இருக்கும் பொழுது தேவையான இதை கொடுத்து வயிறு நிரம்பச் செய்கிறார். ஆக கடவுள் இதோ ஆளும் அதிகாரம் படைத்தவராக அல்ல, மாறாக ஒரு ஆயனாக இருந்து மந்தையை பாதுகாக்கிறார் என்ற அந்த திருப்பாடல் ஆசிரியருடைய அந்த வரிகள் ஆண்டவரே இன்று எங்களுக்கு பொருத்தமாக இருக்கின்றன. ஏனென்றால் நீர் ஆயனாக இருந்தீர், நானே நல்ல ஆயன் என்று சொன்னீர் யோவான் நற்செய்தியிலே. சொன்னபடியே இதோ மந்தைக்காக மக்களுக்காக உயிரையும் கொடுத்தீர். ஆண்டவரே, உம்மை பின்பற்றக்கூடிய நாங்கள், சீடர்களாக இந்த சீடத்துவ வாழ்விலே இணைத்துக் கொள்ள விரும்பக்கூடிய நாங்கள் உம்மை போல மாற வேண்டும். ஆண்டவரே, பிறருக்காக எதையும் எந்த நேரத்திலும் இழக்கக்கூடிய ஒரு பணியாளராக வாழ வேண்டும். அதில்தான் கிறிஸ்தவ வாழ்வு அடங்கியிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையை தாரும். புரிந்து வாழ்வதற்குரிய மன வலிமையை, மன ஆற்றலை தாரும். பரந்த மனப்பான்மை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, நீர் எங்களோடு தங்கியிருக்கிறீர். உம்மை அனுபவிக்கின்றோம் என்பதை எங்களுடைய அன்றாட வாழ்விலே எடுத்து காட்டி வாழ எங்களை ஆசிர்வதியும், எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும். ஆமென். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. தாங்கும் தேவன் இருப்பதா ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். அமைதியான இடத்தில் என்னை இளைப்பாற செய்கிறார். புத்துயிர் அளிக்கும் ஆவியாலே நீதி வழியில் நடத்துவார். அமைதியான இடத்தில் என்னை இளைப்பாற செய்கிறார். புத்துயிர் அளிக்கும் ஆவியாலே நீதி வழியில் நடத்துவார். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எதற்கும் அஞ்சிடே.
துணையாகும். குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. தாங்கும் தேவன் இருப்பதா ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, என் வாழ்வில் என்ன குறை? எல்லாம் நிறைவாய்தானே நீர் என்னை உருவாக்கினீர். தாயினும் மேலாக என்னை அன்பு செய்கிறீர். ஆயினைப் போல என்னை பாதுகாக்கிறீர். எந்த தீங்கும் என்னை அணுகாது நீர் உன் உயிரை கொடுத்தும் என்னை பாதுகாக்க காத்திருக்கிறீர். ஆண்டவரே, எனக்கு என்ன குறை? எனக்கு எதிலும் குறையில்லை ஐயா. நன்றி உணர்வோடு இதோ உமது திருப்பாதத்தை நான் தேடி வந்திருக்கிறேன். ஆண்டவரே, குறையில் இல்லாத நாட்களிலே நான் ஏதோ ரொம்பவும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, அர்ச்சிக்கப்பட்டவனாக, எல்லாம் நிரம்ப பெற்றவனாக, அதிகாரம் கொண்டவனாக, ஆணவம் கொண்டவனாக என் மனநிலை மாறிக்கொண்டிருப்பதை நான் உணர்கிறேன். ஆமாண்டவரே, நீரோ என் மீது இரக்கத்தினாலும் கருணையினாலும் அன்பினாலும் பரிவினாலும் எனக்கு நீர் காட்டிய இரக்கத்தை நான் அதிகாரமாக பார்க்கிறேன், ஆணவமாக பார்க்கிறேன். ஆனால் நீரோ எனக்கு கற்றுக் கொடுத்தது பணிவிடை புரிவது. பணிவிடைக்காய் உன்னை அர்ப்பணித்துக்கொள் என்றுதானே அழைத்தீர். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நமது குடும்ப வாழ்க்கையிலே, பணி வாழ்க்கையிலே, துறவற வாழ்க்கையிலே, குருத்துவ வாழ்க்கையிலே, ஆயர் பொறுப்பின் வாழ்க்கையிலே இந்த பணிவிடை என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? மிக மிக எளிதாக மற்றவனை பார்த்து இவனிடத்தில் பணிவு இல்லை, அமைதி இல்லை, சாந்தம் இல்லை, பிறரை ஏற்றுக்கொள்கின்ற தன்மை இல்லை, பரந்துபட்ட பார்வை இல்லை, இவன் இயேசுவை போன்று இல்லை, இயேசுவாக இவன் இல்லை என்று சொல்லி நிறைய இல்லை என்று சொல்வது எளிதாக இருக்கிறது. என்னிடத்தில் அது இருக்கிறதா என்று எண்ணி பார்ப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. இல்லாமல் இருந்தாலும் இருப்பது போன்று நடித்துக் கொள்கிறோம், காட்டிக்கொள்கிறோம், ஏமாற்றுகிறோம். என்னையும் ஏமாற்றி, ஆண்டவரும் ஏமாற்றி, மற்றவனையும் ஏமாற்றுகிறோம். இன்றைய நாளிலே யோசித்து பார்ப்போம். இந்த பணிவிடை என்ற ஒரு விழுமியம், என்ற ஒரு ஆசீர்வாதம், என்ற ஒரு ஆவியினுடைய கொடை, என்ற ஆண்டவர் இயேசுவின் மனநிலை, அன்னை மரியாளுக்கு இருந்த அதே மனநிலை, சகல புனிதர்களிடத்தில் வாழ்க்கையில் பார்க்கின்ற இந்த மனநிலை என்னிடத்தில் எப்படி இருக்கிறது? எவ்வளவு இருக்கிறது? எங்கே இருக்கிறது? இதோ நற்கருணை ஆண்டவருக்கு முன்னால், ஆண்டவரே, இதோ நான் தலை குனிந்து உன் பாதத்தில் இருக்கிறேன். என்னிடத்தில் இல்லாமல் இருக்கின்ற அந்த பணிவை தாரும் ஆண்டவரே. அந்த பணிவை எனக்கு பிச்சையாக போடும் ஆண்டவரே. நான் பணிவுள்ளவனாக, பணி செய்கின்றவனாக, பணியாளனாக வாழ்கின்ற கிருபையை எனக்கு நிறைவாக தாரும்.
என் இயேசுவே உன்னை நான் மறவே மறவே என் நாளும் உன் அருளை நான் பாடி மகிழ்ந்திடுவே என் இயேசுவே உன்னை நான் மறவே மறவே நாமம் என் வாயில் நல் தேனாயிருக்கின்றது உன் நாமம் என் வாயில் நல் தேனாயிருக்கின்றது உன் அன்பை நாளும் என்னும் போது ஆனந்தம் பிறக்கின்றது என் இயேசுவே உன்னை நான் மறவே மறவே உன் வாயில் சொல்ல முதாய் என் நாளும் வாழ்ந்திடுவே உன் வாயில் சொல்ல முதாய் என் நாளும் வாழ்ந்திடுவே நல்வாழ்வு நல்கும் வார்த்தையெல்லாம் நாளிலும் புகழ்ந்திடுவே என் இயேசுவே உன்னை நான் மறவே மறவே என் ஆசையாயிரமா உன்னோடு நிறைவு பெறும் என் ஆசையாயிரமா உன்னோடு நிறைவு பெறும் என் பாசவளைகள் நாசக்கனிகள் அருந்துவிடும் என் இயேசுவே உன்னை நான் மறவே மறவே என்னாலும் உன் அருளை நான் பாடி மகிழ்ந்திடுவே என் இயேசுவே உன்னை நான் மறவே மறவே எனக்கு முன்பாக என்னுடைய பதவிகளும் என்னிடம் இருக்கிற செல்வங்களும் மட்டுமே தெரிகிற பொழுது ஏனைய உயிர்கள் மனிதர்கள் எனக்கு தெரிவதே இல்லை. ஆமாண்டவரே, தான் பெரிய செல்வந்தன் என்று எண்ணுகிறவர்கள்
தான் பெரிய பதவியில் இருக்கிறேன் என்று நினைப்பவர்கள் ஒரு பொழுதும் தங்களுக்கு கீழே இருக்கின்ற அந்த எளிய ஏழை மனிதர்களை பார்ப்பதே இல்லை. எங்களுடைய பதவி மட்டுமே எங்களுக்கு கண்களுக்கு தெரிகிறது. எங்களது செல்வம் மட்டுமே எங்களுக்கு அடிக்கடி நினைவு வந்து கொண்டே இருக்கிறது. ஆமாண்டவரே, ஆனால் நீர் அப்படி அல்ல. கடவுளாகவே இருந்த பொழுதும், இறை மகனாகவே இருந்த பொழுதும், உன்னுடைய பார்வை எப்பொழுதும் இல்லாதவர்களை நோக்கியே இருந்தது. கண்ணீர் வடிப்பவர்களை நீர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் கண்டு கொண்டே இருந்தாய். இதோ எகிப்தில் என் மக்கள் படுகிற துன்பத்தை என் கண்களால் நான் கண்டேன். அவர்கள் எழுப்புகிற குரலை என் காதுகளால் நான் கேட்டேன். சவுல் அவருடைய பயணத்தின் போது நீ யார் என்று கேட்ட அந்த நேரத்திலே, நீ துன்புறுத்துகிற இயேசுதான் நான் என்று துன்பப்படுகிறவர்களிலே உம்மை இணைத்துக் கொண்டாய். நான் இப்படிப்பட்ட கடவுள், நான் அப்படிப்பட்ட கடவுள் என்று ஒரு பொழுதும் உன்னை நீர் உயர்த்தி பேசியதே இல்லை. அன்பு தெய்வமே, இதோ உம்மீது நம்பிக்கையோடு ஏராளமான மக்கள் இந்த நற்கருணைக்கு முன்பாக ஒன்று கூடியிருக்கிறார்கள். இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எளிய மனநிலையோடு கூட, கேட்கிற மனநிலையோடு கூட உமது முன்பாக ஒன்று கூடியிருக்கிற இந்த மாதா தொலைக்காட்சி நேயர்கள் ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு உள்ளங்களையும், வேண்டுதல்களையும் இதோ உமது பாதம் சமர்ப்பிக்கிறோம். நோயாளிகளை, இயலாதவர்களை, இல்லாதவர்களை உம் பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது ஜெபங்களை கேட்கிற நல்ல தெய்வமே, எங்களது விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்தருளும். எங்களிடம் இல்லை என்கிற மனநிலையோடு கூட உமது திருமுன்பாக கூடியிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உமது வல்லமையால், உமது வளத்தால் எங்களை நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை என் கண்ணீரை காண்பவரே, எங்கள் தெய்வமே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இயேசுவே சொல்லுங்கப்பா. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும்.
வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சுகமாக்கும் தெய்வமே, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே. சுகமாக்குங்கப்பா ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, பாருங்கப்பா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. நன்றி ஆண்டவரே, நன்றி. எல்லாவற்றிற்கும் நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. கத்தோலிக்க திருச்சபைக்காக நன்றி ஆண்டவரே. திறமையான உமக்கு உகந்த திரு தந்தையை தந்தமைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி. எத்தனையோ ஆண்டுகள் உமது மெய்ப்பர்களினால் எத்தனை ஆயர்களை கொண்டு உலகம் முழுமைக்கும் மறை மாவட்டங்களை நிர்தாமே ஒரு நல்ல ஆயனாக இருந்து வழிநடத்துகிறீரே. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. உமது பெயர் சொல்லி அழைத்தலின் வழியாக உமக்கு செவிசாய்த்து அருள் சகோதரிகளாக அருள் பணியாளர்களாக பல்வேறு இக்கட்டான சூழ்நிலையில் கூட ஆண்டவரே உம்மீது கொண்ட அன்பினால் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அருள் சகோதரிகள் அருள் பணியாளர்களுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. ஆண்டவரே, உமது வார்த்தை வலுவுள்ளது, வீரியமுடையது, இரு பக்கம் வெட்டக்கூடிய கூரிய வாளினும் கூறானது என்பதை நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீரே. உமது இறை வார்த்தை உலகெல்லாம் அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பொதுநிலையினர்களுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. அன்பு தெய்வமே இறைவா, இன்று அதே பணியை தொலைக்காட்சி வழியாக, ஊடகங்கள் வழியாக, சமூக ஊடகங்கள் வழியாக நீரே அறிவிப்பதற்கு எங்களை தூண்டுகோலாக இருந்து எங்களை வழிநடத்துகிறீரே. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. மாதா தொலைக்காட்சிக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. அருள் பணியாளர்களுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. அதற்காக உழைக்கின்ற ஆயர்கள் மக்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. ஆண்டவரே, அவருடைய நிகழ்ச்சிகளுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. அன்பு தெய்வமே இறைவா, இதோ இந்த நற்கருணை ஆராதனையிலே நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. எதை விரும்பி கேட்டோமோ
எதற்காக இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டோமோ அது நிறைவேறியது என்று மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உமக்கு நன்றி கூற எங்களை தொடர்ந்து கரம் பற்றி வழி நடத்தியறலாம். ஆமேன். ஆமென். 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 மாண்புயரியவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.